இந்தியாவில் காற்றின் திசை பருவகாலமாக மாறுபடுவதற்கு எந்த காரணி மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது? ஆப்ஷன் 1 கடல் நீரோட்டங்கள், ஆப்ஷன் 2 நிலத்தோற்றம், ஆப்ஷன் 3 அட்சரேகை, ஆப்ஷன் 4 பருவமழை அழுத்த அமைப்பு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பருவமழை அழுத்த அமைப்பு. இந்த பருவமழை அழுத்த அமைப்புன்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா, கோடை காலத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிலப்பகுதியில் காற்றோட அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். கடல் பகுதியில் அதை விட அதிகமாக இருக்கும். அதனால் கடல் பகுதியிலிருந்து நிலத்துக்கு காற்று வீசும். இதே குளிர்காலத்தில் நிலப்பகுதியில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். கடல் பகுதியில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நிலப்பகுதியிலிருந்து கடல் நோக்கி காற்று வீசும். இதன் மூலமாக காற்றோட திசை கோடை காலத்துலையும் குளிர்காலத்துலையும் திசை மாறி வீசுது. இதை தான் பருவமழை அழுத்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மொத்தம் 2 பருவக்காற்று இருக்கு. ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அதிகமான மழை பொழிவை தருது. வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை பொழிவை தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாபிஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.